ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் கால வேளையில இந்த நாளில உங்களோடு கூட இந்த வீடியோ மூலமாய் தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிலரங்க மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளின் கால வேளையில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட என்னோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தினால சாராளும் ஆபிரகாமுக்கும் நடந்த காரியத்தை சொல்லப்படுகிறது. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே என்று வசனம் சொல்லுகிறது பார்க்கிறோம். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில ஒருவேளை முடிந்து போன காரியங்கள் இருக்கிறதா, செத்து போய்விட்ட காரியங்கள், இந்த காரியங்களில அற்புதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி கூட நீங்கள் சோர்ந்து போய் கால வேளையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே கடற்கரை மணலச்சனையாக இன்னுமாய் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவனால் முடியும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். குறிப்பிட்ட நன்மைகளை எதிர்பார்த்து, குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை நெடுநாட்களாய் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் போது முடியாத காரியத்துல தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். செத்து போன காரியங்கள் என்று கூட சொல்லலாம். முடிந்த காரியத்துல, இந்த காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஒரு பலவீனத்தோடு கூட, ஒரு சுகவீனத்தோடு கூட, இல்லை என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கால வேளையில தேவனுடைய பாதபடியில வந்திருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முடிந்த காரியத்துல உங்களுக்கான நன்மைகளை செய்வேன். எப்படிப்பட்ட நன்மைகள்? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல, கடற்கரையில் இருக்கிற மணலை போல தேவன் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனை, நீங்க எந்த காரியத்துல நன்மைகளை தேவனுடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை அது நடக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலைகளாய் கூட இருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதபடியில காத்துருங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க இதை செய்வீங்க, நீங்க இதுல ஒரு நன்மைகளை கட்டளையிடுவீங்க, நீங்க என் பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராய் உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாய் செய்வாராக. ஒரு விஷயாய் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் பெரியது ஆண்டவரே. இந்த நாளில நாங்களும் அதை விசுவாசத்தோடு தியானித்து இருக்கிறோம். ஒருவேளை ஆசீர்வாதங்கள் நடக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலைகளில கூட உடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த வசனத்தை தியானிக்கிறவர்களாக இந்த கால வேளையில உடைய பாதபடியில வந்திருக்கலாம் அப்பா. உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க நாங்க ஜெபிக்கிறோம். கிரகிக்க முடியாத அற்புதங்கள் அவர்கள் வாழ்க்கையில நடப்பதாக, செத்து போன காரியங்கள் இயேசுவின் நாமத்துல உயிர்ப்பிக்கப்படட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்து ஆசீர்வதிங்க, மகிழ பண்ணுங்க, சாட்சிகளை காண உதவி செய்யுங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.